ஹலோ நம்ம பேசலாம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இன்றைக்கி நான் தக்காளி, எங்கள் அம்மா, அப்புறம் குட்டி பாப்பா எல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. வேறு லெவலாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தாங்க போயிட்டு வந்தேன். கோயிலே வித்தியாசமாக இருந்துச்சு எங்களுக்கு. இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். ஆகாசமாரியம்மன் கோயில். நான் தக்காளி வேறு லெவல் பண்ணிட்டேன். அப்புறம் இடையில 2 பேர் எங்களை இது பண்ணிட்டாங்க, வழிப்புரி மாரி. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நடுவில் இடையில பாருங்கள், ஏன்னா இன்ட்ரோ வீடியோ வேறு போடலை. ஸோ புரிஞ்சுட்டு இடையில பாருங்கள், எங்களுக்கு ஒரு மாதிரி தக்காளியே பயந்து போயிட்டா, யாராதுன்ட்டு 2 பேரில். ஆனால் இப்பெல்லாம் இருக்காங்களான்னு எனக்கே ஒரு மாதிரியாக ஆயிடுச்சுங்க. வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். அப்புறம் சரண் பைய வரவே இல்லைங்க. சரண் பைய அதுக்கப்புறம் என்ன இது கூப்பிட்டும் வரவும் இல்லை. கிளம்புறேன்னு சொல்லி எங்கள்கிட்ட ஏமாத்திட்டான். எனக்கு அதுவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். அந்த இடையில நீங்கள் 2 பேரில் பைக்கில் வந்துட்டு திருவிட்டு இருந்தாங்க. தக்காளி அப்படியே ஒரு மாதிரியாக வீட்டில் வந்து தான் சொல்கிறா, ஐயோ அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டா. பாருங்கள். ஓகே, லவ் யூ. வண்டி சாவியை தேடுறதாண்டி வேலையே எனக்கு எப்போ பார்த்தாலும். வண்டியில் இருக்கான்னு பாரு. ஷோ, கடுப்பா ஆகுதுடி. அம்மா வேற போயிட்டாங்க. எங்கே போட்டு தொலைஞ்சதுன்னே தெரில. ஓ, மேலையும் காணும். இதுக்குள்ளே யாரு போட்டது? நீ தாண்டி போட்டு வச்சிருப்ப. கடுப்பாகுதுங்க. சீக்கிரம் கிளம்பு. எங்க அந்த செப்பல்? எம்மி செருப்பெல்லாம் எங்கே கிடக்கு வருங்க. நீதான் எங்கள் வீடு. சீக்கிரம் ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டோம். ஐயோ, எங்கள் அம்மா வேறு திட்ட போகுது. அத்தே எம்மி ஃபேண்டு வேறு இடுப்பு நிற்க மாட்டேதுங்க. பெல்ட்டை வேறு காணும். ஓகே, கோயிலுக்கு போகிறாங்க. சரணு போய வரேன்னா அப்படியே வரேன்னா என்னன்னே தெரியல. போயிட்டு கால் பண்ணுவோம். சீக்கிரம் ஷாலை ஒழுங்காக போடு. அதுதான் ஒழுங்காக சத்த தெரியாதே. வா பார்த்துக்கலாம். செருப்பால் அடிப்பியா? ஒன்றே அடிப்பண்ணினா. ஏறு என்னடி வயிற்ற வேற கலக்குதுடி எனக்கு. இந்தமாரி வெளில போனால் தாண்டி வயிற்ற கலக்கும். கடுப்பாகுண்டி. அப்படி தான் பஸ்ஸில் போனாலும் வயிற்ற கலக்கும். நானும் பாத்ரூம் போயிட்டு தாங்க வருவேன். அப்பயும் வயிற்ற கலக்கும். ஓகே, ஹலோ நண்பா, நம்பிசலாம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு. நிறைய பேர் என்ன ப்ரோ கோயிலுக்கு போக மாட்டீங்க அப்படின்னீங்க. ஒரு ட்ரிப்பாக போயிட்டுருக்கோம் பாரு ப்ரோ. எல்லாம் உங்களுக்காக. ஃபஸ்ட்டு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சாமியை பார்த்து ரொம்ப நாளாகுது. குலதெய்வம் தான் பேர். போயிட்டு வருவோம். ஷால் ஒழுங்கா போடுறி. உன்னே தான் ஷால் ஒழுங்கா போடு. அதான் காலையிலே கிளம்புறாங்க. சரணு பயில நைட்டு வர நைட்டே சொல்லிட்டேன் காலைல 7 மணிக்கு வந்துடுறான்ட்டு. இப்போ தான் ஏந்திரிக்கணாங்க. மணி 8 ஆகிட்டுங்க. கடுப்பாகுது. நான் என்ன பண்ணுறது? இந்த சேரு எல்லாம் பேசிட்டு தான்ப்பா போகிறாங்க. ஐயோ, ஒரு பேர் உண்மையாக சேகராக இருக்க போகுது. வராவரியில் ஒரு ஆக்சிடெண்ட்டுங்க. நாய் மேலே ஒரு அண்ணன் விட்டு ஏற்றி விட்டாங்க. நல்ல வேலை அந்த அண்ணனுக்கு ஒன்றும் வேலை. போலீஸ்காரங்க அண்ணன் தான். ரெக்கார்ட் பண்ணல, அதெல்லாம் போடக்கூடாது, தப்பு. ஸோ ஆக்சிடெண்ட்டுக்கெல்லாம் போட்டால் ஸ்ட்ரைக் கொடுத்துட்றாங்க. அதனால தான் அதெல்லாம் போடக்கூடாது. சரி, அந்த அண்ணன் நல்ல அண்ணன். நம்ம எங்கள் ஊர் போலீஸ் ஸ்டேஷன் தான். எஸ்ஐ, சப் எஸ்ஐ. எம்மி நல்ல அந்த அண்ணனுக்கு தான் பண்ணிச்சு. ஓகே, இதுலேருந்து நேராக கூத்தாநல்லூர் உள்ளேருந்து ஏதோ ஒரு ஊருங்க, நமக்கு தெரியலை. ஆனால் வழி தெரியும்.
ஆனால் ஊர் பேர் தெரியாது. கொட்டாச்சேரி போகணுங்க. கொட்டாச்சேரிலேருந்து அதுக்கப்புறம் நாச்சியார் கோயில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாரி உங்கள் ஊர் குலதெய்வம்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாரி அந்த சாமி பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊர் நாச்சியார் கோயில் ஆகாச மாரியம்மன். அதுமாரி திருச்சிக்கிட்டேயும் இருக்குங்க பெரிய கோயில். இங்கேருந்து அங்கே போனது தான் சாமி. எங்கள் சொல்லுவாங்க இங்கேருந்து அங்கே போயிட்டு அப்படின்ட்டு. திருச்சியில் தான் பெரிய கோயில் இருக்குது. இங்கே ரெண்டு ஒரே குலதெய்வம் தான், ஆனால் 2 கோயில் இருக்குது. 2மே ஒரே சாமி தான். திருச்சியில் இருக்குது பெருசாக. ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க எங்கள் அம்மா. அது சரியான பெரிய கோயிலுங்க. இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இல்லை சேகர், நீங்கள் மாரி வந்து குறுக்க விழுவுறது தான் நாங்கள் விழுவுறது. எல்லாம் ராஜன்னு சொல்லுவாங்க, நானும் சேகர்னு தாங்க சொல்லுவேன். எல்லாரையும் சேகர் தான். சேகர் பள்ளிக்கூடத்துக்கு போடா. அப்புறம் சரணம் எல்லாம் கொம்பங்கிறீங்க. அவன் என்கிட்ட சொல்லி அண்ணா என்னென்ன எல்லாம் என்ன கொம்பங்கிறாங்க அப்படிங்கிறான் அவன். நல்ல பேர் தான் அவனுக்கு, கொம்பன்னே கூப்பிடுங்க, நல்லா தான் இருக்கு. அத்தே எம்ஏ. ஆனால் உங்கள் ஊர் குலதெய்வம் பேர் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் எங்கள் ஊர் பக்கம்லாம் நிறைய கோயில் இருக்குங்க. ஏன்னா அது கிராமம்ல பாருங்கள். வில்லேஜ்னால் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக சுற்றிலும் வயல், அப்புறம் பனைமரம், தென்னை மரம், இந்தமாரி தான் இருக்கும் இந்த ஏரியா பக்கம்லாம். ஐயோ வண்டி ரைட் சைடு விளையுதுரி. என்னோட ரைட் சைடு விளையுது. டாஸ்மார்க்கா? ஆமாம், என்னோடய ஃபேவரட் கடையா, என்னோட உயிரே தாண்டி. முன்னாடி இப்படி சொல்லிட்டேன் ஃபேவரட் கடைன்ட்டு. 11 மணிக்குனா நான் உள்ளே விட்டுருப்பேன் வண்டியை, உன்னை இறக்கி விட்டுட்டு போடி பஸ்ஸில் அப்படின்ட்டு. வரப்போ அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ பஸ்ஸில் போ வீட்டுக்கு. போதை விட்டு வரான் சேகர். யார்? அவங்க வீட்டிலேருந்து அவங்க அத்தை கால் பண்ணுறாங்க. கோயிலுக்கு போயிட்டியாமா அப்படின்ட்டு அவங்களோட அத்தை. ஃபோன் பேசிட்டு தான் வருவாங்க. சரி பூரி கக்குஸ்காரி. எப்பா கிள்ளிக்கிட்டே வராங்க முதுவை. ஓகே, நேராக போகணுங்க. அப்புறம் நேராக போனால் கொட்டாச்சேரி. ரோடு வரப்போ கடுப்பாயிடுச்சு. சை, ஃபஸ்ட்டு ரோடை போடுங்கப்பா சாமி. கோயில்கிட்ட போய்ட்டு வீடியோ எடுக்கிறேங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கோயில் நல்லாயிருக்கும். அங்கே இருக்காரு, அதாண்டி என் கோயில். இந்த இருக்க ஒரு குலதெய்வ கோயில். இந்த கோயில் தான். இறங்கு இறங்குடி. எப்பா எங்கள் அம்மா வேறு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்காங்க. வரட்டும். அவரு பக்கத்துலேயே இருக்கு பாரு எல்லா கோயில். எப்படி இருக்கு கோயில்? இல்லை, இதான் எங்கள் குலதெய்வங்கிறேன். உள்ளே போல தான், வெளிலேருந்தே பார்த்து சொல்லு. உனக்கு குருட்டுத்தனமாக தான் கேட்பாவ. இவருங்க ஆகாச மாரியம்மன் என் குலதெய்வம். ஓகே, எங்கள் அம்மா வரட்டும், அப்புறம் வீடியோ எடுக்கிறேன். ஃபுல்லாக வீடியோ உள்ள காட்டுறேன். காட்டக்கூடாது, பட் நான் காட்டுவேன். வீடியோ காட்டக்கூடாது, காட்டுவோம். முடிய வேற வெட்டி விட்டீங்கம்மா, கடுப்பாகுதுமா. நல்லாவா இருக்கு? எங்கள் அம்மா வருங்க, நல்லா பக்தி மயமாக இருக்கா. ப்ரூஸ்லி பக்தி மயமாக இருக்கா. அப்படி ப்ரூஸ்லிக்கு ஒரு பொட்டு வச்சு விடுவாங்க. தக்காளியை பாருங்க. கோயில் இங்கே தான் அண்ணனே கல்யாணம் பண்ணுவாங்க. நான் தான் சொன்னேன், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இதுதான் கோயில், சாமி. இந்த இடத்துல சாமி. சாமி எடுக்க விடாதுமாங்க, திட்டுவாங்க. ஏன்னா அன்னைக்கு போன வாட்டி வீடியோ சும்மா ஃபோட்டோ தான் எடுத்தேன், அதுக்கு வந்து ஒருத்தர் திட்டி விட்டாரு. நீ அதுக்கு என்ன பண்ணுறது? அதெல்லாம் அறியாத காலம், புரியாத வயசு. உட்காடுறீங்க.
எங்களை பார்க்கறதுக்காக 4-5 பசங்க வெளில வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அதே 4-5 பசங்க வெளில வேற நிற்கிறாங்க. எங்கள் அம்மா பாருங்க, என்னம்மா அப்படி உட்காந்துருக்கீங்க, காசு கொடுங்க. அம்மா சரி, அப்போ எனக்கு 500 ரூபா காசு விடுங்க. சொல்லிட்டு இருந்தேன், சரணு பையன் ஏமாத்திட்டாங்க எங்களை. வரேன்னு சொன்னா ஏதோ 6000 ரூபாய் வீட்டில் வச்சு தொலைச்சிட்டு போயிட்டான்னு தேடிக்கிட்டு இருக்கேன் 6000 ரூபாயை. அதனால கடுப்பாயிட்டு. என் ட்ரெஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இதுதான் எங்கள் அம்மா. அம்மா ஹாய் சொல்லுங்க. ஸோ இங்கே ஜிபே கிடையாதுங்க. 5 ரூபாய்க்கு ஜிபே. என்னது சீட்டா, அர்ச்சனை சீட்டு, ஜிபே கிடையாதுன்ட்டாங்க. அதனால ரொம்ப இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ வெளியில் என்னதான் எடுக்க சொல்கிறீங்க? வாசல்லாம் எடுத்தாச்சு அங்கெல்லாம் கேமராலே. எங்கள் அம்மா வெளியில், ஏன்னா எங்கள் டேடி எங்கள் நெய்னா பார்க்கணுமா இந்த குலதெய்வ கோயிலை. அதனால் குலதெய்வ கோயிலுக்கு வரலன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்துட்டோம். ரொம்ப நாளாகுதுங்க வந்து, 1 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட. நான் வந்து போன வருஷம் இன்ஸ்டாலெல்லாம் இல்லாதப்போ வந்தேன். இப்போ தான் வரேன். ஆனால் இதுகிட்ட வேண்டிட்டு தான் வந்தேன், நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ட்டு. சின்னோண்டு கோயில் தான் இதான் சாமியே ஃபோட்டோ தாங்க சாமியே. ஆனால் அதோட ஒரிஜினல் கோயில் பேர் என்னம்மா? இதோட இன்னொரு கோயில் திருச்சி சமயபுரங்க அந்த கோயில் பேர். அவளை அங்கே அழைச்சிட்டு போவோம். அதுவும் குலதெய்வம் தானே நமக்கு. அதான் அதுக்கு குலதெய்வம் தானே. இங்கே வந்த சாமி இது. அங்கேருந்து இங்கே வந்த சாமியாங்க. நான் இங்கேருந்து அங்கே போன சாமின்னு சொல்லிட்டேன். அங்கேருந்து இங்கே வந்த சாமியா. திருவிழா முடிஞ்சாங்க. ஸோ சார் எப்படி போற வாடி சுற்றிட்டு வாங்க. நான் செருப்பு போட்டிருக்கேன். நீயும் சுற்றிட்டு வா. ஓகே, கோயிலுக்கு வந்து முடிச்சாச்சு. போக வேண்டியதான், கிளம்ப வேண்டியதான். போமா. எப்பா முடியலடா சாமி. ஒரு வேளை முடிஞ்சுங்க. எனக்கு சாமி வந்து கும்பிட்டே ஆகணுன்ட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப 1 வருஷம் வேறு ஆயிடுச்சா, கும்பிடாமல் இருக்கக்கூடாது. என்ன அது 90 ஐடி அப்படியே? போதண்டி ஏறு மெதுவாக தாண்டி ஓட்டுவாங்க. ஏறுடி. போயிட்டு வரட்டுமா? அம்மா அபியோட பார்த்து வாங்க. வேணாம் நான் எனக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு. சரி, அபியை பார்த்து பத்திரமா அழைச்சிட்டு வாங்க. எங்கே நிற்கிறாவ? பஸ் இந்த நிற்கிது. சீக்கிரம் வாங்க. உட்காரு ஃபஸ்ட்டு. போட்டுவா. பஸ் வருது பின்னாடி, பாரு பஸ்ஸை. அம்மாட்ட பார்த்து வந்துடுவாங்களே சொல்லிட்டீங்களா அம்மாட்ட? சரி, எங்கள் அம்மாவும் அந்த அபியும் வராங்க. அது சின்ன பொண்ணு அபினா அந்த அபி இல்லை, இது குட்டி அபி. பெட்ரோல் வேற இல்லடி. போகிறப்ப பெட்ரோல் போட்டு வேண்டியது தான். தக்காளிகிட்ட எனக்கும் பெட்ரோலுக்கு காசு கேட்பேன். எனக்கும் பெட்ரோலுக்கும் வச்சே, எனக்கும் வண்டிக்கும் பெட்ரோல் போடணுண்டி. வண்டிக்கும் எனக்கும் பெட்ரோல் போடணும். ஜூஸ்லாம் எனக்கு வேணாம், வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். எனக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்குது. அவங்க யாரோ ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மன்னார்குடி டீமுக்கு தான் விளாட போகிறாங்க இன்றைக்கி. எங்கள் ஊர் பசங்க ஒத்துவரல, அவங்க என் கூட சண்டை போடுறாங்க. அதனால் மன்னார்குடி டீமுக்கு கூப்பிட்டாங்க. மன்னார்குடி டீமுக்குள்ளே போய் ஆடுவோம். ப்ரோ பிளேயர் ஆகணுங்க கிரிக்கெட்டில். இப்போ தான் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்திருக்கேன். கொரோனாவோட முடிஞ்சிட்டு மறுபடியும் இப்போ தாங்க கிரிக்கெட் பேட்டே தொட்டேன். கொரோனா வந்துச்சுல, அப்போ பேட்டை விட்டது.
இப்போ தான் பேட்டை தொட்டிருக்கேன். வந்துடும் இன்னும் ஒரு 2 வீக் 3 வீக்கில் ஃபார்மில் வந்துடுவேன். அது ஏன்னு தெரில, கிரிக்கெட்னா ஆர்வமாக இருக்கேன். வீடு அதனால தாங்க எடுக்கிறதே விட்டுட்டேன். கிரிக்கெட்டு நினச்சாலே கிரிக்கெட்டு தான் நமக்கு. எங்கள் கோயில் பிடிச்சிருந்துச்சா என்னன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். என்னோடய குலதெய்வ கோயில் அதேமாதிரி திருச்சி சமயபுரம் எங்கள் அம்மா சொன்னாங்களே, அதுதாங்க ஒரிஜினல் குலதெய்வம் கோயில். இல்லை என்ன ஒரிஜினல் டூப்ளிகேட் எல்லாம் ஒன்று தான். அங்கேருந்து தான் என் சாமி இங்கே வந்துருமா திருவிழாவுக்கு. அது ஏன்னு தெரில, அங்கே வீட்லேருந்து கோயிலுக்கு வரப்போ லேட்டாகுது. இதே இங்கேருந்து டக்குன்னு வீட்டுக்கு போனால் டக்குன்னு போயிடுறோங்க. அது உங்களுக்கும் அந்த மாரி தான் தோணும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீட்டிலேருந்து ஒரு இடத்துக்கு போனால் லேட்டாக போவோங்க. இதே அங்கேருந்து வீட்டுக்கு போனால் டக்குன்னு போயிடுவோம். ஏன்னா எனக்கு அப்படி தான். ஐயோ பின்னாடி இவ வேறு இருக்கலையே, ஒரு பொண்ணோட பார்க்க முடியாதுங்க. சரிடி மூர்றி. ஸோ நம்ம கண்ணை மட்டும் தான் திருப்புறோம், ஹெல்மெட்டை திருப்ப முடியாதுங்க. இப்படி திரும்பணும், எதுக்கு திரும்புகிற, யார் அந்த பொண்ணு, என் பொண்ணை பார்க்காம இருக்க முடியாதா, லைட் அடிக்க முடியாதா அப்படின்னு கேட்பா. எதுக்கு, நேராக கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு தான் போகணும், வேறு எங்கேயும் ஊர் சுற்றக்கூடாது. இவன் என்னன்னா சாப்பிட்டு போமான்னு கேட்குறான். அது வரப்பே சாப்பிட்ருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். HD கேமிங்னு ஒரு சேனல் இருக்குது, அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். BGMI அண்டு ஃப்ரீ ஃபயர், அந்த தக்காளியோட இன்னும் ஃப்ரீ ஃபயருக்கு அவளுக்கு இன்னும் மொபைல் வாங்கலை. ஆண்ட்ராய்டில் தான் ஃப்ரீ ஃபயர் இருக்குது, ஐஃபோனில் இல்லை. அதனால நாங்கள் கொஞ்சம் டிலே ஆகும். பட் BGMI ரெகுலராக லைவ் வந்துடும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு வேறு போகணும் வேகம். அதேமாரி கிரிக்கெட்டில் ஆள் இருந்தால் சொல்லுங்கங்க, நம்ம ஒரு டீமாக உருவாக்குவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் இங்கே லோக்கலில் சொல்கிறேன், நல்லா விளையாடுங்க, பால் போடணும், காலை தூக்காமல் பால் போடணுங்க. அப்படி தான் இப்போ எல்லாம் மேட்ச் வைக்கிறாங்க. காலை தூக்காமல் பாலை போடணும், முடியாந்து போடுறதெல்லாம் கிடையாது, காலை தூக்காமல் போடுறது தான் பால் இங்கே. அதுமாரி பேட்டிங்க்கு ஆள் வேணும். நம்ம டீம் பேர் வந்து HD வாரியர்ஸ்னு நம்ம போட்டு நம்ம ஒரு டீம் இறக்குவோம். யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வந்து எல்லோரும் வந்து விளாடுங்க. நல்லா பெரிய பெரிய மேட்சுக்கெலாம் அழைச்சிட்டு போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு ஊர்லேருந்து ஒரு ஆள் இறக்குறோம். அந்தமாரி இருந்தால் யாரும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் எனக்கு பக்கத்தில் லோக்கலாக இருக்கணும். பட் இந்தமாரி எட்டிலேருந்துலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பிளேயராக இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். பட் வந்து லோக்கல்னால் திருவாரூர், மன்னார்குடி, இந்தமாரி லோக்கலாக திருவாரூர் பக்கம் எங்கள் ஊர் மன்னார்குடி பக்கத்தில் எந்த ஊர் இருந்தாலும் அப்படியே வாங்க விளாடுவோம். நான் மேட்ச்சு சொல்கிறேன், யாராவது கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா நான் அழைச்சிட்டு போகிறேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. எதுக்கு இப்படி பண்ணிடுறான்னு தெரியலையே. பின்னாடி பார்க்காதடி. அவன் உருக்கு, அவன் ராஜா ப்ரோ. நம்மகிட்ட வழிப்புரி பண்ணிட போகிறாங்க. இவன் வேறு நகையை வேறு கழுத்தில் அவ்வளோ போட்டு வச்சுருக்கா. சரணு கோயிலுக்கு போய் இருக்குங்க, ரொம்ப கடுப்பேற்றிட்டான். வரேன்னு சொல்லிட்டு நைட்டு வரைக்கும் ஃபோன் அடித்து சொன்னாங்க. நைட்டு 10 மணிக்கு கேம் விளாண்டுட்டு நாங்கள் கட் பண்ணோம்ல லைவ் போட்டுட்டு, அப்போ ஃபோன் அடித்து சொல்கிறான், இந்த பையன் வரேன்ட்டு காலை தூங்கி எடுறாங்க ஒர்க் அவுட்டு. அதான் கடுப்பாயிட்டு நான் மட்டும் கிளம்பி போயிட்டேன். நம்ம ஊர் வந்தால் தாங்க ஜாலி. அது என்னான்னு தெரில, அவன் ஊர் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என் ஊர் தான்ப்பா, இன்றைக்கும் கொட்டு ஊர் தான். இனிமே கோழி. ஏப்பா கையெல்லாம் வலிக்குது, செவந்து விட்டு கை. ஏப்பா மாப்பிள்ளைங்க இறங்கு. எப்பா அண்ணா நீ இருக்கா பாரு, போட்டு அமுக்கி எடுத்துட்ட. அப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்து அசதியாக இருக்குது. கிரிக்கெட் வர நடப்பணும். ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சீக்கிரம் தரேன், நான் கிளம்பணும்.